நீங்க எது கேட்டாலும் சரி பல மடங்கு முருகப்பெருமான் கொடுப்பாரு. கொடுக்கலையா நம்ம அதுக்காக காத்திருந்தாலே போதும். விரக்தி ஆகாம சமீபத்தில் கர்ம ஆராய்ச்சியில் வந்து தற்கொலை சம்பந்தமான சில விஷயங்கள் வந்து நான் பார்த்து ரொம்ப மிரண்டு போனேன். நீங்க வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம செத்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. நீங்க உயிரோட இருக்கும்போது இருந்த துன்பத்தை விட நீங்க செத்ததுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து நீங்க தப்பிச்சு வந்ததுக்கு உண்டான விட இன்னும் நிறைய அனுபவிக்கிறீங்க. அதுக்கு நம்ம உயிரோட இருந்திருக்கலாமே, இதெல்லாம் சாதாரணமா கடந்திருக்குமே, ஒண்ணு செத்து ஒண்ணு ஆக போறது. ஏன்னா இங்க வந்து நீங்க முதல்ல உங்க ஆன்மாவுக்கு செய்யற பாவம் தான் பெரிய பாவம். மத்த மனிதர்களுக்கு செய்யற பாவத்தை விட உங்க ஆன்மாவுக்கு நீங்களே செஞ்சுக்கிற மிகப்பெரிய பாவம் தான் இந்த நம்மளே வருத்திக்கிறது, ஏதாவது ஒரு கஷ்டம்னா சாப்பிடாம இருக்கிறது, ரொம்ப நேரம் வந்து தூங்காம நம்மளே ரொம்ப கவலையில இருக்கிறது. கவலைப்படுறது மிகப்பெரிய பாவமா கருதப்படுது. நான் சமீபத்தில் ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதுல நீங்க எது ஒன்னாலும் கடவுள்கிட்ட கேட்கலாம், கொடுப்பாரு. எது ஒன்னாலும் நீங்க வந்து தைரியமா இறைவன்கிட்ட சண்டை போடலாம். ஆனால் நம்ம இறைவனே கேட்கிறப்பதான் இதெல்லாம் சர்வசாதாரணமா வரும். என்னோட கார் வந்து நான் வந்து ஒரு கட்டத்துல வந்து போகுது, எடுத்துட்டு போனவர் முருகன், திரும்ப கொண்டு வந்தவர் முருகன். இது மாதிரி நிறைய அதிசயங்கள் வந்து முருகப்பெருமானே செய்வார். ஆனால் முருகர் வந்து வெறும் வீடு, வசதி, காரு, கல்யாணம், குழந்தை கொடுக்கறது கிடையாது. அதை தாண்டி நீங்க இந்த பிறப்பும் இல்லாம எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அவரோட ஆசி உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. அந்த ஆசி இருந்தால் எல்லா அருளும் கிடைச்சிடும். இதைத்தான் வள்ளலார் சொல்லியிருக்காருன்னா, அருளுரின் எல்லாம் கை செயல் கூடும்னுட்டாரு. முதல்ல கடவுளோட அருளை மட்டும் நீங்க கஷ்டப்பட்டு வாங்குங்க. அது ஒரு உண்மை. பட் ஆனா நிறைய பேர் இந்த பணத்தை பத்தி பேசுற தத்துவவாதிகள் எல்லாருமே நிறைய பணம் வச்சிருக்கா தான் இருப்பாங்க. அது இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அந்த பேசிக் நீடு முடிஞ்சது. இப்ப நான் 4 விஷயங்கள் தத்துவமா பேசினா கூட எல்லா மனுஷன் இவருக்கு என்ன இப்ப வசதியா இருக்காரு இவர் சொல்ல அப்படிதான் நினைப்பானே தவிர, சில விஷயங்கள் வந்து நான் உணர்ந்தேன். எல்லாருக்கும் கிடைக்கப்பட்டு கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஒரு மலேசியால ஒருத்தரை நான் சந்திச்சு எல்லா வசதியும் இருக்கு. ஆனா அவர் பர்டிகுலரா வந்து ஒரு விஷயத்த வந்து இல்லைன்னு சொல்லி ஏங்குறாரு. ஆனா அவரோட பொருளாதாரத்துக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது. இறைவன் எல்லார் மனசுலயும் ஒரு குறைய வச்சிருக்கான்றது வந்து உண்மை. குறை இல்லாத மனிதர்களே கிடையாது. அந்த குறைதான் அடுத்ததை தேடி ஓட வைக்குது. வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அந்த குறையில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு எல்லாமும் கிடைச்சாலும் இப்ப என் மைண்ட் ஃபுல்லாவே நான் இலங்கை போனோம், இமய வேலைக்கு போனோம், போக முடியாம இருக்க, இவ்வளவு வேலைகள் இருக்கு, இத்தனை கடமைகள் இருக்கு, முடிச்சுட்டு போகணுன்ற ஒரு எண்ணம் மனசு தோணிக்கிட்டு தான் இருக்கு. அந்த குறை அது பக்தியா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, இல்ல வாழ்க்கையா இருந்தாலும் சரி. ஆனா